Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத்துக்கு 300 வைரங்கள் கொண்ட பிளாட்டினம் நெக்லஸை திருமண பரிசாக கொடுத்த இந்திய அரசர் யார் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவை முகலாயர்கள் 300 ஆண்டுகள் ஆண்ட பிறகு ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். இரண்டாம் குயின் எலிசபெத் 70 ஆண்டுகள் பிரிட்டனின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தார். அதன் பின்னர் அவர் இறந்தார். அவர் ஸ்காட்லாந்தில் உள்ள அவரது கோடைக்கால இல்லமான பால்மோரல் கோட்டையில் இறந்ததாக பிரிட்டிஷ் அரசுமே அறிவித்தது. அவரது 73 வயது மகன் இளவரசர் சார்லஸ் வாரிசு அடிப்படையில் அரசனானார். மேலும் அவர் 3ஆம் சார்லஸ் மன்னர் என அழைக்கப்படுகிறார். அவரது 7 தசாப்த கால ஆட்சியின் போது ராணி எலிசபெத் தனது ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் நகைகளுக்காக எப்போதுமே தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்து இருந்தாராம். அவரது பெரிய வைர பிரேஸ்லெட், அவரது பெரிய வைரம் பதித்த அயர்லாந்து தலைப்பாகை என அனைத்துமே ஆடம்பரத்தின் அடையாளமாக இருந்தது. இருப்பினும் அவரிடம் இருந்த பல வைர நகைகளில் பல முக்கிய நிகழ்வுகளிலும் வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்களிலும் அவர் எப்போதுமே அணிந்திருந்த ஒரு வைரம் பதிக்கப்பட்ட நெக்லஸ் இந்தியாவில் இருந்து அவருக்கு அளிக்கப்பட்ட திருமண பரிசு என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ராணியின் அலமாரியில் சிறப்பு இடம்பெற்றிருந்த 300 வைரங்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ் ஐதராபாத் நிஜாம் ஆசாப் ஜா அளித்த திருமண பரிசாம். 1947ஆம் ஆண்டில் நிஜாம் அவர்கள் ராணி எலிசபெத் தனது திருமண பரிசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தார். மேலும் குயின் எலிசபெத்தை கவர்ந்த முதல் திருமண பரிசாக பிளாட்டினம் நெக்லஸ் இருந்தது. இந்த தனித்துவமான பிளாட்டினம் நெக்லஸ் 1930களில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அன்றைய இளவரசி எலிசபெத்துக்கு 1947ஆம் ஆண்டு ஐதராபாத் நிஜாம் திருமண பரிசாக நெக்லஸ் கொடுத்தார். இளவரசி எலிசபெத் திருமண பரிசாக தன்னுடைய நெக்லஸை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று லண்டனில் உள்ள கார்டியர் நிறுவனத்திடம் நிஜாமுமே அறிவுறுத்தினார். மேலும் சுமார் 300 வைரங்கள் கொண்ட இந்த பிளாட்டினம் நெக்லஸ் ராணியால் தேர்வு செய்யப்பட்டது. அவரது ஆட்சி முழுவதுமே குயின் எலிசபெத் இந்த நெக்லஸை அணிந்து வந்தார். மேலும் அதை கேம்பிரிட்ஜ் டச்சஸுக்குமே கடன் கொடுத்துள்ளார். இந்த விலை உயர்ந்த நெக்லஸை பரிசாக கொடுத்த ஐதராபாத் நிஜாம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராகவும் இருந்தார். மேலும் அவர் மறைந்த ராணிக்கு வைரத்தால் பொறிக்கப்பட்ட அழகான ஐதராபாத் தலைப்பாகையையும் பரிசளித்தார். கார்டியரால் உருவாக்கப்பட்ட இந்த தலைப்பாகையில் பிரிக்கக்கூடிய ரோஜா ஃப்ரூக்ஸ்கள் இருந்தன. தலைப்பாகை 1973இல் பிரிக்கப்பட்டு பர்மிய ரூபி தலைப்பாகை அதிலிருந்து உருவாக்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள தூதரங்கள் மற்றும் படை பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ உருவப்படம் அல்லது 1952இல் அவரது முடிச்சூட்டுக்கு பிறகு கிளிக் செய்யப்பட்ட பல முக்கியமான படங்களில் நீங்கள் இந்த நெக்லஸை காணலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.